ஐயோ, இந்த பூனை வேறு நேரம் காலம் தெரியாமல் நம் அருகில் வந்து கத்துகிறதே. யாராவது நம்மை கவனித்து விட்டால் நம் கதி அதோ கதிதான். மீண்டும் பூனை இவனை பார்த்து கோபமடைந்த ஆழ்வார்க்கடியான் தடியை கொண்டு விரட்டுகிறான். ஆழ்வார்க்கடியான் தன் தடியினால் பூனையை தாக்கினான். பூனை கத்திக்கொண்டே கோட்டை மதில் சுவற்றிலிருந்து தாவி குதித்தோடியது. அங்கு என்ன சத்தம்? ஐயோ, நான் வசமா மாட்டிக்கிட்டேன். அந்த நாராயணன் தான் என்ன காப்பாத்தணும். அது ஒன்றுமில்லை, ஏதாவது காட்டுப்பூனையாக இருக்கும். பழுவூர் தேவர் சில ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு பெண்ணை மனம் புரிந்து கொண்டது நம் எல்லோருக்கும் தெரியும். இந்த விஷயத்தை பற்றி வணங்காமுடியார் இங்கு பேசுவதை நான் ஆட்சேபிக்கிறேன். நம் மாபெரும் தலைவரை, நமது பிரதம விருந்தாளியை இவ்விதம் அசந்தர்ப்பமான நேரத்தில் கேள்வி கேட்பது தகாத காரியம். கடம்பூர் அரசர் பொறுமையாக இருக்கும்படி நான் கேட்டுக்கொள்கிறேன்.